இப்போ இது பேக் சைடு கட் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு கொக்கி காஜாது தைச்சிடுறேன். இப்போ ஒரு சைடு கொக்கிக்கு ஒரு சைடு காஜாவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீழே இருக்க பெல்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டும் ஒரே அளவு இருக்குதான்ட்டு பார்த்துங்க. இது ரெண்டும் வந்து ஒரே அளவு இருக்குதான்னு பார்த்துங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி தனித்தனி பீஸாக தான் எடுத்து நம்ம பெல்ட்டு ஜாயின் பண்ணணும். கொக்கிக்கு தனியாக, காஜாவுக்கு தனியாக. ரெண்டு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா பெல்ட் எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடுமே பெல்ட்டும் தைச்சாச்சு. இது காஜா சைடு, இது கொக்கி சைடும் வந்து பேக் ஓப்பனுக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எப்பவும் போல் பேக்கில் நம்ம பிடிப்போம் பார்த்தீங்களா, இப்போ பேக் இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. பேக் உப்பு பட்டியும் தைச்சாச்சு, காஜா தான் தைச்சாச்சு. இப்போது ஃப்ரண்ட் எப்படி ஜாயின் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து ஃப்ரண்ட்டு இது வந்து நம்ம டாட்டெல்லாம் வந்து குறிச்சிடணும். இங்கேருந்து 1 இன்ச்சு, அதாவது இங்கே சென்டர் குறிச்சிருங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்து ஒரு மடிச்சுட்டு 1 இன்ச்சுக்கு, அது இந்த சைடும் அப்படியே வந்துடும். இங்கேருந்து வந்து 3 இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி தான் இந்த சைடும். இந்த சைடு டாட்டும் பிடிச்சாச்சு, இந்த சைடு டாட்டும் பிடிச்சாச்சு. சென்டர் இது நம்ம கட் பண்ணோன்னே இப்படி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று இப்படி பண்ணோம். இப்போ இதுக்கு வந்து எப்படின்னா 2 சைடும் ஒன்றா ஜாயின் பண்ணணும். இங்கேருந்து வந்து உங்களுக்கு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. இந்த டாட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு, அதே மாதிரி இந்த டாட்லேருந்து 1.5 இன்ச்சுக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறது. இங்கேருந்து இது வரைக்கும் அப்படியே வந்து ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கும்போது இதை கட் பண்ணிவிட்டு நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணுவோம். பேக் ஓப்பன் அப்படின்றதுனால இந்த ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். இப்படி வரும் உங்களுக்கு. கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கும்போது எப்படி நமக்கு பாயிண்ட் வருமோ அதே மாதிரியே வரும். அதே மாதிரி இங்கே இருக்கிறது எப்பவும் போல் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வந்து இப்போ வந்து நம்ம பெல்ட்டை வந்து ஜாயின் பண்ணணும். நான் வந்து இதில் இருக்கிறதுல ரெண்டே மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்டிஃப்னஸ் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து வேறு எதுனா கிளாத்தில் கூட இந்த மாதிரி வந்து நீங்கள் பெல்ட் பீஸு கட் பண்ணிக்கிட்டு
3ஆவோட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் இது வந்து இது 2 தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இதை இப்படி மேலுக்காக வச்சுக்கணும். இப்படி மேலுக்காக வச்சுக்கிட்டு இங்கேருந்து தைங்க. இங்கேருந்து ஒரு சைடு ஃபுல்லாக தைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த சைடு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் இப்படி குறிச்சிடுங்க. குறிச்சிட்டு இங்கே எதனா பின்னு எதனான்னு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நீங்கள் இங்கேருந்து வந்து தைக்கலாம். ஆனால் இங்கேருந்து நம்ம தைச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக நமக்கு கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு பீஸும் பேக்கில் ஒரு பீஸும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர் இதில் வந்து இதுவும் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி சென்டராக வரா மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த சென்டரு கொஞ்சம் லைட்டாக மேலே வந்து துணியை விட்டுக்கோங்க. பெல்ட்டுது அதே மாதிரி கீழ்ப்பக்கமாக விட்டுக்கோங்க, மேல் பக்கமாக விட்டுக்கோங்க. விட்டுக்கிட்டு இங்கேருந்து எடுங்க. இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போ அதை அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த சைடுக்கு ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ இது 2 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பீஸை அப்படியே சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு இது 2த்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. அந்த சென்டர் பீஸ் அத்தனையுமே வந்து உள்ளுக்குள்ளே போயிடணும். உள்ளுக்குள்ளே போயிட்டு இது 2த்தையும் நல்லா சரிசமமாக இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுடுங்க. இப்படி எடுத்துகிட்டு உள்ளே இருந்து இப்படி இழுங்க. இந்த மாதிரி ஏன் செய்கிறோன்னா நமக்கு வெளிப்பக்கம் துணி வந்து அந்த த்ரெட்டாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே வராமல் உள்ளே அப்படியே எல்லாம் அடங்கி இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் தைக்கிறதா இருந்தால் கூட கச்சோலையெல்லாம் வந்து பெல்ட்டெல்லாம் இந்த மாதிரியே தைச்சிங்கன்னா நமக்கு பார்க்கறதுக்கு நீட்னஸாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டுடுங்க. பாருங்கள், இப்போ மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையலும் வந்து பெல்ட்டுக்கு போட்டாச்சு. இது போட்டாச்சுன்னா நீங்கள் பேக் சைடு திருப்பினாலும் வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். நமக்கு அந்த த்ரெட்டெல்லாம் இதுவாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்னஸாக இருக்கும். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டை வந்து பேக் ஓப்பனுக்கு ஃப்ரண்ட்டு இப்படி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து அந்த 2 பேக் சைடு தைச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்டிச் பண்ணிடணும். பாருங்கள், இது 2 தான் ஷோல்டரையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் வந்து பேக்கில் வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ணுறது பேக்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பெல்ட்டு தைக்கும் போது மட்டும் கரெக்டாக பார்த்து வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஷேப்பு அதெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு வரும். அப்போ தான் போட்டாலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.
இதுதான் வந்து பேக் ஓப்பன் ப்ளவுஸு. இப்போ பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலும் நம்ம ஃப்ரண்ட் ஓப்பனுக்கு எப்படி வந்து இவ்வளோ கேப் வருமோ அதே மாதிரி கேப் வந்து பேக்குக்கு வரும் நமக்கு. அந்த மாதிரி வந்தால் தான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.